ஹச்சிகோ ஒரு அகிதா இன நாய். 1924ஆம் ஆண்டு ஹைடசுபுரோ உயேனோ என்ற பேராசிரியர் ஹச்சிகோவை தன்னுடைய செல்லப்பிராணியாக வளர்த்தார். ஒவ்வொரு நாளும் அந்த பேராசிரியர் ஷிபுயா ரயில் நிலையம் சென்று வேலைக்குச் செல்வது வழக்கம். மறுநாள் மாலை நேரத்தில் ரயில் நிலையத்திற்கு வந்து அவரை வரவேற்பது ஹச்சிகோவின் வழக்கம். அவ்வாறு ஒவ்வொரு நாளும் அவருடன் செல்கின்ற இந்த அழகான நம்பிக்கை பலரையும் ஈர்த்தது. மறந்துவிட முடியாத திருப்பம். ஒருநாள் 1925ஆம் ஆண்டு பேராசிரியர் தனது வேலை முடித்து வீட்டிற்கு திரும்பவில்லை. அவர் பலியாயாக விட்டார். ஆனால் ஹச்சிகோ அதைத் தெரியாமல் வழக்கம் போல அவரை ரயில் நிலையத்தில் காத்திருந்தது. ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடம், 9 வருடங்கள் ஆன பிறகும் ஹச்சிகோ ஒவ்வொரு நாளும் ரயில் நிலையத்திற்கே வந்து அவரை காத்துக் கொண்டே இருந்தது. இதை கண்ட ஜப்பான் மக்கள் ஹச்சிகோவின் அழகான உண்மையான நம்பிக்கையை பார்த்து கண்கலங்கினர். 1935ஆம் ஆண்டு ஹச்சிகோ கடைசியாக ரயில் நிலையம் அருகே தன் உயிரை விட்டது. ஜப்பான் மக்கள் அந்த இடத்திலேயே ஹச்சிகோவிற்கு ஒரு சிலை கட்டி நினைவாக வைத்துள்ளனர். இன்று ஷிபுயா ரயில் நிலையம் சென்றால் ஹச்சிகோவின் சிலை இன்னும் அங்கு நம்மை வரவேற்கிறது. நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்ட காதல் என்றால் அது ஹச்சிகோவினுடையது. இந்த மாதிரி உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க நிலாச்சோறு கதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.